மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமா? மக்களே, இப்போ எல்லோருக்குமே மன அழுத்தம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? வேலை, குடும்பம், குழந்தைகள், செலவு இதையெல்லாம் நினச்சி மனசு பாரமாகி மன வேதனையும் வந்துருச்சு. இதையெல்லாம் நம்ம பாட்டியை அந்த காலத்தில் எப்படி சுலபமாக சமாளித்தாங்கன்ட்டு சில நல்ல டிப்ஸுகளை சொல்கிறேன், கேட்குறீங்களா? மன அழுத்தத்தால் தூக்கம் குறையிறது, உடம்புக்கு உணவு சரியாக போகிறதில்ல, மனசுக்கும் ஓய்வு கிடைப்பதில்லை. இதெல்லாம் கூடிக்கொண்டே போனால் மன அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கும். மன அமைதியாக இருந்தால் தான் உடம்பும் அமைதியாக இருக்கும். டெய்லி துளசி நீர், அதாவது நைட்டில் ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் ஒரு 5-6 துளசி இலையை போட்டு விடிய விடிய ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் டெய்லி குடிச்சுக்கிட்டே வாங்க. மன அழுத்தத்தை குறைக்கும், மனசும் உற்சாகம் பெறும். மன அழுத்தத்தை குறைக்கிற இயற்கை மூலிகை துளசி. செஞ்சு பார்க்குறீங்களா? இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சூடான பாலில் 1/2 டீஸ்பூன் நெய் கலந்து குடிச்சுக்கிட்டே வாங்க. டெய்லி நல்லா தூக்கம் வரும், மனசும் சாந்தமாகும். செஞ்சுக்கிட்டே வாங்க. லவங்கப்பட்ட தேநீரும் குடிக்கலாம். அது எப்படி செய்கிறதுனா, ஒரு சின்ன லவங்கப்பட்ட துண்டு, சிறிது இஞ்சி, 2 ஏலக்காய் இதையெல்லாம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு பாதியாக வற்றின உடனே கொஞ்சம் டீத்தூள் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி நாட்டு சர்க்கரையை கலந்து டெய்லி 2 வேளை குடிச்சிட்டே வாங்க. மனசுக்கும் உற்சாகம் தரும், உடம்புக்கும் சுறுசுறுப்பு தரும், மன அழுத்தத்தையும் குறைக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? பாட்டி காலத்திலேயே அழுத்தம் வந்தால் கண்களை மூடி மூச்சு விடுன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி ஆழ்ந்த சுவாசம் எடுத்தா மன அழுத்தம் குறையும். நம்ம வாழ்க்கை முறைகளையும் மாற்றிக்குவோம். மொபைல், டிவி இதெல்லாம் பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவோம். தினமும் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்வோம். அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 நிமிடம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்போம். தண்ணீரும் நிறைய குடிப்போம். செஞ்சு பாருங்க மக்களே, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. மன அமைதி எந்த மருந்திலும் கிடைக்காது. அது நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டால் தான் உண்டு. நம்ம பாட்டி சொன்ன வழிகளை செஞ்சு பார்த்தோம்னா மனமும் உடம்பும் சீராக இருக்கும். இயற்கை வழியை பின்பற்றுவோம் மக்களே. செஞ்சு பார்ப்போம் மக்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா.